நிலம் நீச்சு வீடு சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களும் இதுல இருக்கு. அடாடா, உங்க நாணயத்தை எப்படி புகழ்றதுன்னே எனக்கு தெரியல. தம்பி, இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன், மனசுல பலு இல்லாம லேசா நடப்பேன். இவ்வளவு நாள் அந்த ஆஸ்தியை கட்டி காத்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது சம்திங்? ஐயோ தம்பி, என்ன வார்த்தை சொல்றீங்க, என்ன வார்த்தை சொல்றீங்க? பிரதிபலனை எதிர்பார்த்து கடமை உணர்ச்சியை நான் சத்தியமா கரப்படுத்திக்க மாட்டேன். நீங்க தான் மனுஷன்னா நீங்க தான். எங்க அப்பாவுடைய ஆத்மா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கும். அதற்கட்டும், இதையெல்லாம் சட்டபூர்வமா என் மேல மாத்தி எழுதுறீங்களே. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துட்டேங்க. வக்கீல் ஐயா கூட போன் பண்ணி பத்திரமெல்லாம் எழுத சொல்லிட்டேன். அவர் இப்ப வந்துருவார். அடே அப்பா, தெரியாத ஞானியா இருக்கிறீங்களே. மத்தவங்க மனசுல நினைக்கிறத காரியத்துல முடிச்சு வச்சுங்களே. நான் கண்டிப்பா அம்மா, அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வாங்க. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஐயோ சொத்தெல்லாம் பறி போகுதேன்னு ஏருக்கு மாறா உளறி காரியத்தை கெடுத்த இதாலேயும் பிள்ளையுடைய உடம்ப சுட்டு சுட்டு புல்லாங்குழலாக்கிடுவேன். தம்பி, அம்மா ஏதோ சொல்ல வந்தாங்களே. நான் சொன்னதுதான். நான் உங்களுக்கு சம்திங் தரேன்னு சொன்னா அம்மா சொன்னாங்க அது போராது, சம்திங் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே. அம்மா, இதுக்காக இங்கேயும் அங்கேயும் நடந்து உடம்பாதிக்காதீங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் சார். வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இவர் தான் எங்க முதலாளியுடைய மகன் சங்கர், எனக்கு வரப்போற மாப்பிள்ளை. கிளாட் டு மீட் யூ மிஸ்டர் சங்கர். தேங்க்யூ சார். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டாக்கணுமே. இதோ 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். வாங்க, மாடிக்கு போலாம். வக்கீல் சார், இன்னுமா டாக்குமெண்ட் ரெடி ஆகல? எல்லாம் ரெடி சார், கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. மாமா, நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி கையெழுத்து போடுங்க. முருகையா, உன்னுடைய பேர் அருளால என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுறையா. உன்னாங்க வக்கீலையா, உன்னாங்க கையெழுத்து போட்டுறேன். ஆமா, சாட்சி கையெழுத்து யார் போடுறது? நான் இருக்கேன், நான் போடுறேன். நீயா? ஆமா, நானே தான். உனக்கு ஞானஸ்தானம் செய்து வைக்க வந்திருக்கேன். என்னது? மிஸ்டர் சுரேஷ, இந்த சங்கரா மாத்திரத்துக்கு முறைப்படி சரங்கு நடத்த வேண்டாமா? என்னப்பா இது? சங்கர போய் சுரேஷ் நீ சொல்ற? இந்த தம்பி சங்கர் இல்லைன்னா வேற யாருதான் சங்கர்? அதான் தானே சங்கர்னு சொல்லிக்கிறானே. அப்படி நான் சொல்றது இருக்கட்டும், இப்ப உன்னையே சொல்ல வைக்க போறேன். மாமா, இது ஒரு மாதிரி பைத்தியம், தப்பா நினைக்காதீங்க. கரெக்ட். டேய், நீ வேதாந்தியா வேஷம் போட்டவனாச்சே. சங்கர்னா என்ன, சர்வேஸ்வரனா கூட வேஷம் போடுவேன். அப்பா தசாவதாரம், உனக்கு இது எத்தனையாவது அவதாரம்? அவதாரம் இல்ல தம்பி, ஆதாரம். அதனால அழிய போகுது நீ பூசிக்கிட்டு இருக்க சங்கர்ங்கிற அழுதாரம், தெரியுமா? நிறுத்து. வக்கீல் சார், இவன் என் மகன் உமாவை கல்யாணம் செய்துக்கணும்னு ஒத்த காலில் நின்னான். ஏன் எஜமான் பிள்ளையை தவிர வேற யாரும் அவரை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு கண்டிப்பா நான் மறுத்துட்டேன். அதனால ஆத்திரப்பட்டு இந்த குழப்பத்தையும் உண்டாக்குறான். ஆமா சார், அப்படித்தான். ஏப்பா, நீதான் சங்கர்னு வாயால சொன்னா போதுமா? அதுக்கு யார் சாட்சி? ஏயா, பெத்த தாயை விட பெரிய சாட்சி ஒண்ணு வேணுமா? நிச்சயமா இல்ல. அப்ப கூப்பிடுங்க எங்க அம்மாவை. அம்மாவா? எந்த ஊர்ல இருக்காங்க? மெய்யூர்ல. ஓஹோ, நீ பொய்யூர்ல பிறந்தவனாச்சே, உனக்கு எப்படி தெரியும்? சார், உள்ளே இருக்காங்களே பார்வதி அம்மா, அவங்கதான் என் அம்மா. கூப்பிடுங்க. நிரூபிக்க தவறுன உன் எலும்பை எண்ணுவேன். உண்மை எப்பவுமே தோல்வி அடைஞ்சது. கூப்பிடுங்க சார். அம்மா! ஏன்டா அப்படி கத்துற? பயந்துட போறாங்க. அம்மா கூப்பிடுற லட்சணம். அம்மா, அம்மா, நான் தாம்மா. சாகத்துக்கு எவ்வளவு வந்து அவன் தான் உங்க மகன்னு புலர்றாங்க. பாருங்கம்மா, பாருங்க. அம்மா, யாரு பண்ணி? அம்மா, அதான் யாருப்பா நீன்னு கேக்குறாங்களே. உனக்கு தமிழ் புரியல? அம்மா, அம்மா, நீங்களா இப்படி கேக்குறீங்க? அம்மா, என்னப்பா சொல்றேன்? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. வேஷத்தினால பாசத்தை உண்டு பண்ண முடியாது, புரிஞ்சதா? கரெக்ட். ஒரு தாய் எந்த பொய்ய வேணாலும் சொல்லுவா, ஆனா தான் பெத்த பிள்ளையே இல்லன்னு சொல்வாளா? அம்மா, உங்க பிள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்காக நியாயத்தோட உயிரை போக்கிட வேண்டாம்மா. இந்த அல்பாய்க்காக என் உயிருக்கு எந்த ஆபத்து வராது. தைரியமா சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. இல்ல, நீ யாரோ என் மகன் இல்லை. போயிங்கிறது முடியாது, போன முடியாதுமா. ஐயோ, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே. முதல்ல என்னை வெளியே அனுப்புங்க. என்